துடிக்குது மனசு. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது சித்ரா பிரியா. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி பத்தி அவங்களே சொல்றாங்க, கேளுங்க. வணக்கம் சித்ரா. ஹலோ. ரேசிங், பைக் ரேசிங் இல்லையா? பைக்ஸ்னா மோட்டர் பைக்ஸ், அதாவது இந்த பெரிய பயங்கரமா ஆம்பளைங்க ஓட்டுற பெரிய மோட்டர் பைக்ஸ். அது வந்து ஸ்டீரியோ டைப்பா ஆம்பளைங்க ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால எனக்கு இன்னைக்கு இந்த ஷோல உட்காந்துட்டு இருக்கேன். சோ இட்ஸ் நாட் எனி டிஃப்ரெண்ட், யார் வேணா ஓட்டலாம் அந்த வண்டிய. ஆனா பட் மை ப்ரொஃபஷன் இஸ், நான் ப்ரொஃபஷனலா அந்த பைக்ஸ் எடுத்து நான் ட்ராக்ல ரேஸ் பண்றேன், ஃபுல் இந்தியா டூரிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐ டூ a lot on those bikes, big bikes, the motor bikes. எப்ப ஆரம்பிச்சீங்க, எந்த ஏஜ்ல? நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஒரு 18 years ஸ்டார்ட் பண்ணேன். ரேசிங்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலா ஒரு 6 years ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன், கோயம்புத்தூர், பாம்பே, பெங்களூர், ஃபுல் இந்தியா எல்லாத்துலயுமே எங்க ரேஸ் இருக்கோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எப்படி சித்ரா உங்களுக்கு ரேஸ் பண்ணணும்னு தோணுச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்பீட் ஃபாஸ்டா போறதுன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது ஸோ எனக்கு 2 brothers இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலயே வீட்ல இருந்தே வந்து 2 பாய்ஸ் கூட அப்படியே வளர்ந்து அவங்க பைக்ஸ் வாங்கி ஓட்டிருந்தாங்க. சோ எனக்கு நான் ஸ்கூட்டிலேயே ஃபாஸ்டா போவேன். அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீ பேசாம வந்து ஸ்கூட்டி ஓட்டுறதை விட்டுட்டு பைக்ஸ் ஓட்டு அப்படின்ட்டு. உங்க அண்ணாவா? மை பிரதர்ஸ். சோ அவங்கதான் வந்துட்டு மெயின் ரீசன் என்ன பைக்கிங்ல என்டர் பண்ண வச்சது. சோ அவங்களோட வேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து ஐ ஸ்டார்டட் மை ரேசிங். அப்படியே பைக்ஸ் வந்து ரேசிங் போனேன், ஃபாஸ்டா ஓட்டுறது. அவங்க தானே கத்து கொடுத்தது? பைக்ஸ் அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. சோ இட் வாஸ் ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஈஸி தான். சோ நல்ல சொல்லி கொடுக்க ஆள் இருந்தா எனிபடி கேன் பிக் இட் அப். எனக்கு ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து நான் திருப்பி ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். சோ அதை பார்த்து நிறைய பேர் என்ன வந்து நீ போய் ட்ராக்ல ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீ இங்கே நல்லா ஓட்டுற. சோ கான்பிடென்டா இருந்தேன். சோ அந்த கான்பிடென்ட் கேரிட் மீ த்ரூ அவுட் ஆல் தீஸ் இயர்ஸ். எத்தனை வருஷமா? நான் ஒரு 6-7 years பண்ணிட்டு இருக்கேன் இங்க. இந்த 6 வருஷமா. When was your first race? எந்த வயசுல? First race was in 2005. அப்போ நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல என்டர் பண்ணேன். நான் என்டர் பண்ணும்போது நான் தான் ஃபர்ஸ்ட் கேர்ள், ஒன்லி கேர்ள். ட்ராக்ல ஆம்பளைங்க. it was a men's race, is it? Yeah, I compete with the boys. நான் இது வரைக்கும் கேர்ள்ஸ் கூட எந்த ரேஸும் கம்பீட் பண்ணது இல்ல. தனி கேட்டகரி இல்ல, நீங்க வந்து ஆம்பளைங்களோட ரேஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, நான் இப்ப கூட ப்ரொஃபஷனலா I compete with the boys. Wow. Okay. And that was the thing. So 2005ல நான் என்டர் பண்ணும்போது reception, how did they receive you? It was நிறைய மிக்ஸ்ட் ரியாக்ஷன் இருந்துச்சு. சோ ஒன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, பட் ரொம்ப என்ஜாய் பண்ண ரேஸ் அது என்டர் பண்ண போது. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு என்னடா ஒரு பொண்ணு வந்து ஓட்டுறாளே அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. சோ ஓட்டு போது கூட எனக்கு அப்படி ஒன்னும் ரொம்ப இன்னும் அந்த பொண்ணு பையன்ற டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா ட்ராக்ல என்டர் பண்ணி நீங்க அந்த இடத்துல ரேஸ்ல நின்று ஓட்டு போது உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் வாஸ் ஜஸ்ட் ஆன் வின்னிங். Okay, நீங்க பண்ணணும், I need to do it, I need to win. Okay, it was not to prove anything, but ஆனா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண போது வந்துட்டு வின் பண்ண ஃபர்ஸ்ட் ரேஸ் என்டர் பண்ண போதே ஒன் வித் த பாய்ஸ். அப்போ வந்து 25 பசங்க இருந்தாங்க, 25 people கம்பீட் பண்ணாங்க என் கூட ரேஸ்ல. So I came in third in my first race. Wonderful. எனக்கு வந்து it was a very very amazing feeling. முடிச்சுட்டு நான் வந்து போடியம்ல வந்து பிரைஸ் வாங்கலான்னு வரப்போது அப்போ ஸ்பெஷலா அவார்ட் கொடுத்தாங்க. வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணு நீதான் பசங்களோட ஓட்டி வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு மேல இருந்து லைக் nobody could stop me. எனக்கு it was my passion. I wanted to do more on bikes. So I kept doing more and more. So சரி, பைக் வந்து you race இல்லையா? Yeah, I race. மத்தபடி பைக் நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? How much do you know? இட்ஸ் எவ்ரிடே லேர்னிங். சரிங்களா? எப்படி நீங்க எனக்கு எல்லாமே தெரியும், நான் மட்டும் தான் இப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஃபீல்ட் அது. ஏன்னா ரோடு இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு, சோ மெனி திங்ஸ். அது நீங்க என்டர் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிக்கும் இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ரோட்ஸ் பாப்பீங்க, நீங்க புது புது ரோட் பாப்பீங்க. சில இடத்துல ரோட்ஸ் இருக்காது, சில இடத்துல ஆயில்ஸ் இருக்கும், மண் இருக்கும். So you keep learning as every day goes by. Very risky இல்லையா? Yeah, it is quite risky. It's very risky actually. இதுக்கு வந்து சரி, இப்ப பிராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ பிராக்டிஸ் எவ்ரிடே, டெய்லி காத்தால எழுந்து இத்தனை மணி நேரம் பைக் ஓட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கா?
ஸ்ரீபெரும்புத்தூர் ரேஸ் ட்ராக்ல இருக்கிறது வந்துட்டு அங்க ரேஸ் ஓட்ட போது வில் பி பிராக்டிசிங் எவ்ரி சண்டே வந்து வி கோ தேர் அண்ட் ஏர்லி மார்னிங் 6 o'clock போயிட்டு வி ஸ்டே தேர் டில் ஈவினிங் வர வரைக்கும் வெயில் போற வரைக்கும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா சில டைம்ஸ் பைக் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ யூ நீட் டு பி இன் அ பெர்ஃபெக்ட் கண்டிஷன். நம்மளும் பெர்ஃபெக்டா இருக்கணும், பைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா it's on a time ஒரு 2 minutes na அந்த 2 minutes குள்ள you need to finish it. And so that is the time we practice hardcore onto racing. மத்தபடி ரோட்ஸ்ல வந்துட்டு ஓட்டுறதுலாம் is like everyday learning. யார நடுவுல வந்து பிரேக் அடிக்கிறது it's all a learning process. அதே சமயம் அவ்வளவு ஸ்பீடாவும் போக முடியாது இல்லையா? பிரதர்ஸோட ரேஸ் பண்றதுண்டா? brothers கூட my brothers are into car racing. So oh is it அவங்க we've separated the field. அவங்க பைக் சைடு வரது இல்ல, நான் கார் சைடு போறது கிடையாது. So I don't race with my brothers, but நிறைய பேர் ரோட்ல போகும்போது நிறைய பேர் ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. but it is not a bad thing. நான் கண்டுக்கிறது இல்ல. So but நீங்க சேஃப்டி நார்ம்ஸ் ஃபாலோ பண்றீங்க இல்லையா? yeah I follow safety norms. okay இந்தியா ஃபுல்லா ட்ரிப் அடிச்சதா நாங்க கேள்விப்பட்டோம். yeah full whole India trip yeah full India. so கன்னியாகுமரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி I finished 7,000 kilometers முடிச்சிட்டு நான் நாக்பூர்ல வந்து finish பண்ணோம். it was நான் வந்து ரோட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 days ரோட்லயே இருந்தேன். ரோட்ல இருந்தேன்னா எப்படின்னா ஏர்லி மார்னிங் வில் ஸ்டார்ட் கன்னியாகுமரி கேரளா அப்படின்னு சொல்லிட்டு கேரளா தமிழ்நாடு. இது ரேஸ் கிடையாது. இட் இஸ் கால்ட் அஸ் தி பெஸ்ட் ஜாப் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்காக நாங்க ஓட்டிட்டு இருந்தோம். சோ அவங்க புது பைக் லான்ச். ஓகே so they wanted a promotion, so it was a full India trip. Ellame it's completely taken care. They take care of the stay, they take care of the food, plus we have a payment and we had a gift. and நாங்க ஓட்டின பைக் எங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க கடைசியா. so it was once in a lifetime opportunity அதெல்லாம். so அதுல வந்து செலக்ட் ஆறது was a very tough task. செலக்ட் ஆயிட்டு வந்து I was the only girl there. செலக்ட் ஆயிட்டு நான் ஓட்டுறது was a amazing feeling. full India ஓட்ட போதுதான் வந்துட்டு எனக்கு என்னோட பேஷன் எவ்வளோ அப்படின்றது எனக்கே தெரிய வந்துச்சு. சோ எத்தனை நாட்கள்? 45 days on the road. பேஷனை விட இது அதையும் தாண்டின ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எவ்ரிடே நாங்க 8 o'clock காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு சில நேரம் வந்து நைட் 1 o'clock முடிப்போம். 1 o'clock அதுவும் வந்து அந்த இருட்டுல அண்ட் ரோட் கண்டிஷன்ஸ் தெரியாது. அதாவது சென்னையில ஓட்டணும்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ரோட் ஓகே டி நகர்ல எங்க பள்ளம் இருக்கு அப்படின்னு. அப்படி கிடையாது. ரோட்ல ஓட்டும் போது நடுவுல மாடு வந்துரும், நடுவுல ஆளுங்க ஓடி வருவாங்க, பஸ் நிக்கும். ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ரைட். பட் ஆனா யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ you know it develops, you feel அந்த பேஷன் உங்களுக்கு அதிகமா. I felt like that. I loved that feeling and the freedom. 45 days on the road. நாளைக்கு வந்து புது ஊர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங். so many very adventurous. very nice. பைக்ஸ் சூஸ் பண்ணும்போது எப்படி நீங்களே சூஸ் பண்ண ஆரம்பிச்சு? எப்போ ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு? அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்ஸ் I learned to choose my bikes. ஏன்னா I started to go into ரேசிங்னால மோர் நான் நிறைய பேர் பாக்குறேன், எல்லாரோட பைக்கோட ஒப்பீனியன்ஸ் கேக்குறேன். அண்ட் ரேசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேசிங் அந்த ஹோல் ஃபீல்டே ஒரு ஃபேமிலி மாதிரி. பசங்க பொண்ணுங்க அப்படின்ற ஒரு வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல. எனக்கு அது என்ன சொல்றது, இட்ஸ் லைக் மை செகண்ட் ஹோம். நீங்க போனீங்கன்னா எல்லாருமே உங்ககிட்ட ஜாலியா பேசுவாங்க. நீங்க வந்து ஒரு they don't treat you அந்த பொண்ணு பையன் டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லாரும் ஜாலியா பேசுவாங்க, இந்த பைக் பத்தி பேசுவாங்க, அந்த பைக் பத்தி பேசுவாங்க. சோ யூ பிக் இட் அப் அப்படியே போ எனக்கு இந்த பைக் பிடிக்கும் அப்படின்ட்டு. உங்களோட எதிர்கால கனவுகள், பிளான்ஸ்? எனக்கு பாத்தீங்கன்னா ரேசிங், டெஃபினட்டா ரேசிங். ஏன்னா இந்த இயர் இஸ் லைக் வெரி குட் ஃபார் ரேசிங். தமிழ்நாட்டுல இருந்து வந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷனல் ரேஸ்ல பண்றாரு. ஓகே சோ நிறைய பேர் வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ திஸ் இயர் இஸ் லைக் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. அது இல்லாம பாத்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் பிளான் இன்டர்நேஷனல் ரேஸ் பண்ணுன்றது, பிளஸ் வந்து ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணும் அப்படின்ற ஒரு டெஃபினட்டா இது இருக்கு. அண்ட் ஐ எம் டூயிங் ஒரு சாடில் சோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்போர்ட் பண்ண போறேன் இப்போ. சாடில் சோர். ஆமா, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 1700 kilometers from சென்னைல இருந்து விசாகப்பட்டினம், விசாகப்பட்டினம்ல இருந்து சென்னை in 24 hours அப்படின்றது. இட் இஸ் அதாவது 24 ஹவர்ஸ்ல நீங்க பண்ணனா ஒரு ஹவர்ல யூ ஹாவ் டு கால்குலேட் ஃபார் 100 kilometers அந்த மாதிரி. இட்ஸ் அ வெரி டஃப் இட்ஸ் நாட் அ காம்படிஷன், இட்ஸ் நாட் அ ரேஸ், இட்ஸ் அ சர்டிபிகேட். அந்த வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட்
ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க உங்களுக்கு. சோ நான் இப்போ அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஏப்ரல்ல டெஃபினட்டா அதை நான் பண்ண போறேன். இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணலையா அது? நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இட் இஸ் யுஎஸ் இன்டர்நேஷனல் சர்டிபிகேட். அது இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஒண்ணு இது. சோ நான் பண்ணனா இந்தியால I'll be the first girl to do it. சரிங்களா? பட் பியாண்ட் பீயிங் அ கேர்ள் ஆர் அ பாய், இட்ஸ் an achievement for anybody. ஏன்னா இந்தியால 7 people have done it so far. Only 7 people have done it. So and நிறைய பேர் அதாவது அட்டெம்ப்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. வெறும் 7 பேர் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இட்ஸ் ரொம்ப அமேசிங்கான ஒரு பைக் ரைடிங் அப்படின்றதுல ஒரு another milestone for anybody. And எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுல நீங்க வின் பண்ணனும்னு. Thank you so much. And please let us all know. I will. நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது வேர்ல்ட் லெவல்ல ஒரு ரெக்கார்ட். சோ எல்லாருக்குமே தெரிய வரும். கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள். வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இல்ல pretty much எனக்கு பைக்னால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மத்தவங்க கிட்ட பேச கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ என்னோட அட்வைஸ் சொல்ல முடியாது. மை சஜஷன் இஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்ற வித்தியாசம் பார்க்காம பயப்படாம யாரா இருந்தாலும் பைக் எடுத்து ஓட்டுங்க. சோ உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் போ உங்களுக்கு டெவலப் ஆகும். ஒரு வாட்டி கீழே வந்துட்டீங்கன்னா பயந்துராதீங்க. அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ டிராபிக் ரூல்ஸ். ஏன்னா இப்போ இருக்க டிராபிக்ல சோ ஹெக்டிக். சோ ப்ளீஸ் wear ஹெல்மெட், உங்க கொஞ்சம் கியர் போட்டுக்கோங்க, அதெல்லாம் சேஃப்டியா கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் ஓட்டுனீங்கன்னா கொஞ்சம் துப்பட்டா எல்லாம் கட்டிட்டு போங்க. உங்க சேஃப்டிக்கு தான் சொல்றோம். சோ துப்பட்டா கட்டிட்டு நிறைய பார்த்திருக்கோம். சோ ஒரு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற போது கொஞ்சம் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். சோ தட்ஸ் மை அட்வைஸ். So pretty much all the best for anybody who wants to attempt on racing or any other field. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you so much. சொல்ல துடிக்குது மனசு.